ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் உங்கள் குட்டி. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கிராஸ் மேக்ஸ் பசில் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ இது உங்கள் வீட்டு சின்ன பிள்ளைங்க இல்லை நீங்களோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா இதான் கேம் பிளே விளையாடுறேன். ஸோ எதுக்காக அப்படின்னாக்கா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே போனாலுமே நம்பர்ஸ் நிறைஞ்ச உலகம் தான். நம்பர்ஸ்னால் நீங்கள் கேட்பீங்க என்ன மாதிரினா கணக்கு தான் நண்பா. நீங்கள் எங்கே போனாலுமே சரி உங்களுக்கு மேக்ஸ் யூஸ் ஆகும். பட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ டக்குன்னு 1+1 2 இது ஈஸி கணக்கு தான். அதே மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கு சொல்லோ. ஸோ டிவைடு மல்டிபிள் சப்ட்ராக்ஷன் தென் வேறு என்ன இருக்குது என்னப்பா இருக்குது டிவைடு மல்டிபிள் சப்ட்ராக்ஷன் அடிஷன். ஓகேங்களா? ஸோ இது 4 இருக்குது. ஸோ நமக்கே டக்குன்னு வரல பாருங்க. பட் இந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃப்ரீயாகவே விளையாடிக்கலாம். ஸோ வித்தவுட் ஆட்ஸ். அதே மாதிரி அதர் கண்ட்ரி பர்சன் கூட உங்களுக்கு பேட்டலும் நடக்கும். ஸோ ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துக்கு போகிறீங்க. ஸோ இப்போ 1000 rupees கொடுத்துட்டு ஒரு சம் சில்லறைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பெட்ரோல் போகிறீங்கன்னு வச்சுங்களேன். சடனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட்டரில் போடுவோம். ஸோ மோஸ்ட்லி கேல்சி யூஸ் பண்ணுவோம், மொபைல் இருக்குது. ஸோ இன்கேஸ் அதெல்லாம் இல்லாத சுச்சுவேஷனில் ஸோ டக்குன்னு வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு க்ரௌட் பீப்புளில் ஸோ ஆஸ் ஏ நீங்கள் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு ரீட்டைல் ஷாப்போ எது வச்சுக்கிங்க ஏகப்பட்ட கஸ்டமர்ஸும் நம்ம போட்டு டக்குன்னு தட்டிகிட்டு இருக்க முடியுமா? ஸோ செக் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா மஸ்ட் யூஸ் தான். பட் இருந்தாலும் உங்கள் மைண்ட் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேம் எப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மோஸ்ட்லி பார்த்தா உங்களோட சில்ட்ரன்ஸுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரீ டைம்ஸில். கண்டிப்பாக வந்து பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு கிராஸ் மேக்ஸ் பசில் கேம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் ப்ளே கொடுக்குறேன். ஸோ உள்ளார போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சேலஞ்சஸ்ஸு. ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேக்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸி ப்ளே மோட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னாக்கா டிசிஎஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கேம் பிளேஸ் தான். ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ளே போயிட்டு இந்த பசில் ஓப்பன் ஆகிற மாதிரி பார்த்தா உங்களுக்கு இருக்கும். ஸோ கீழே ப்ளே ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேம் ப்ளே கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னாக்கா இங்கே வந்து பார்த்தோன்னா லாங் கேம் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 45 லெவலில் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் ப்ளே கொடுக்குறப்போ ஓகேங்களா ரீஸ்டார்ட் கொடுத்தா அப்படின்னு சொன்னாக்கா ஸோ உங்களுக்கு சம் டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கொடுப்பானுங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பிடிக்கலாம். ஓவராலாக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஒவ்வொன்றா கேம் ப்ளே கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து கீழே டைமிங் கொடுத்துருக்கான். இது வந்து பார்த்தா நம்மளோட டெய்லி லெவலு டெய்லி குவேட்ஸு ஸோ இது மாதிரிலாம் கேம் ப்ளே கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி எண்ட்லெஸ் கேம் பிளேலாம் இருக்குது. ஸோ இது நானும் பார்த்தா ட்ரை பண்ணது கிடையாது. பட் இதுவும் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. மொத்தமே பார்த்தா மேக்ஸ் தான். ஸோ எந்த பக்கம் கூட்டினாலுமே நம்மளுக்கு ஒரே ஆன்சர் வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ரேசஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கண்ட்ரி குடும்பம் பார்த்தாக்கா நம்ம ரேஸ் வச்சு முடிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி டெய்லி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டெய்லி நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா டெய்லி பார்த்தா நமக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பானுங்க. இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து பார்த்தினாக்கா இதுவும் முடிச்சு நம்மளோட பாயிண்ட்ஸை பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். பேட்டில் வந்து பார்த்தினாக்கா இந்த ஸ்டார்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்த உடனே ஆப்போசிட்டில் பார்த்தா ஒருத்தர் வருவாங்க. ஸோ அவங்க கூட கேம் பிளே கொடுக்க முடியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் கொடுத்து பாருங்க பிரேசில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுத்துருக்கானுங்க. தென் இப்போ நம்ம டக்குன்னு வந்து பார்த்தாக்கா போட போகிறோம். ஸோ எந்த பக்கம் கூட்டாலுமே வரும் 22 + 22 24 லெவல் 2 சார் லெவல் டிவைட் பண்ணால் 2 தான் கிடைக்கும். ஸோ 32 எதாவது வரும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு 16 2 சார் 32 வரும். ஸோ 16 32 வரும். ஸோ 8 போட்டால் நம்மளுக்கு என்ன வரும் 32 எதில் வருது டக்குன்னு நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது பாருங்க. இங்கே தான் பார்த்தா நம்மளுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ 32 வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரும் 8 1 8 16 4 8 4 சார் வரும். ஓகேங்களா? ஸோ 68 வரணும். 68 வரணும்னா 21 4 24 68 இல்லையா? 68 வருது 14 4 68. ஓகேவா? ஸோ 10 வரணும். 10 வரணும். நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு 10 வரணும். 7 மைனஸ் பண்ணால் 10 வரும். இப்போ இந்த பக்கம் 4 வரணும்னா நம்மளுக்கு என்ன வரணும் 7 3 சார் 21. ஓகேவா? கரெக்டாக வந்துருச்சா? இங்கே பாருங்கள். ஸோ நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ தப்பாடுதாதீங்க. ஓகேங்களா? ஸோ யாரும் வந்து பார்த்தா கால் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரே வெயிட் மினிட் கைஸ் மேட்சே பார்த்தா முடிஞ்சு. ஸோ அவன் அசால்ட்டாக பார்த்தா மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டானுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி இதுதான் வந்து நம்மளோட கேம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம மோஸ்ட்லி போவோம். ஸோ கால் வந்துருச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தா நான் எவ்வளோ கேம்ஸ் விளையாடிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்ப்போம். ஸோ இந்த மெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் லெப்ரான் இது கேம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது ஈஸியாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்மளுடைய மைண்ட் கால்குலேஷன் தான். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தா நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த கேம் ப்ளே கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுக்கு எல்லாமே பார்த்தா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே இருக்கும். 7 6 ஆர் எவ்வளோ நமக்கு 7 5 ஆர் 30 7 6 ஆர் 36 தான் வரும். ஓகேங்களா? கரெக்டு தானே? 7 6 ஆர் 7 5 ஆர் 6 5 ஆர் 30 36
36 42 ஓகேங்களா. ஸோ 42. ஸோ எதாவது டிவைட் பண்ணால் வரும் நமக்கு 42ல் பாதி 21ல் 2 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, எதாவது நம்ம 1 ஆட் பண்ணால் இது ஒன்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா இந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கொடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 36 வர மாதிரி பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ 36 வரணும், இங்கே என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப டிஃபிகல்ட். இது வந்து ஹார்ட் லெவலு. 4 மினிட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கே கொடுத்துருக்கானுங்க. இட்ஸ் டூ மச். எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ என்ன பண்ணலாம்? இட்ஸ் டூ கைஸ், ரியலி வந்து பார்த்தோன்னாக்கா இட்ஸ் டூ டிஃபிகல்ட். 128. ஸோ ரிமைனிங் எவ்வளோ ஆட் பண்ணால் கீழே வரும்? 30 2 4 4 6 சாரி தப்பாக வருதா? 2 30 6 8 8 தானே 16. 8 இல்லை, 8 இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? 8 இல்லாத அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அங்கே 8 இல்லை. 20யும் இல்லை, 28 இருக்குது, 8 இல்லை. கைஸ் அப், இட்ஸ் டூ டிஃபிகல்ட் ஒன் சீரியஸாக ஓகேங்களா. ஸோ எனக்கு ரொம்ப வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இது. ஸோ 33 நம்ம வந்து என்ன பண்ணலாம்? நமக்கு 12. ஓகே 12. ஓகே 336 வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம கீழே எது பண்ணால் 12 வரணும். அதே மாதிரி எதில் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வரணும் 5 - 3 ஓகேவா. ஸோ அதே மாதிரி 7ல் 3 போவாதா? 8ல் 3 போனால் தான் 5 வரும் ஓகேங்களா. 8ல் 3 போனால் 5 வரும். ஸோ அப்போது நமக்கு என்ன வரணும் அப்படின்னாக்கா ஓகே 7 - 5 2 ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் கீழே எவ்வளோ வரணும்? நம்ம எதில் எது மைனஸ் பண்ணால் 7 வரும் ஓகேங்களா. 10ல் 3 மைனஸ் பண்ணால் 7. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆட் பண்ணால் 6 ஆட் பண்ணால் 11 தான் வருதா. 7 ஆட் பண்ணால் 12 ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3. ஸோ ரிமைனிங் நம்ம எது ஆட் பண்ணால் 1 வரணும். 1 மைனஸ் பண்ணால் 2 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங் போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டே வரணும் நண்பா. ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணோம்? 6 1s are 6 6 6 12 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான். தென் நமக்கு என்ன ஆட் பண்ணோம்? லெவலில் 5 போச்சுன்னா ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 28 7 4s are 28 3 வந்து பார்த்தோன்னாக்கா 7 4 3. தென் வந்து பார்த்தோன்னாக்கா 17ல் 10 ஓகேங்களா. ஸோ இதுதான் கைஸ் கான்செப்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கேம் ப்ளே கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நாங்கள் டக்குன்னு வந்து பார்த்தா கொடுத்துருக்கணும். இங்கே பாருங்கள் டிஃபிகல்ட்டி ஹார்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் கேம் ப்ளே கொடுத்தீங்கன்னா சீரியஸாக உங்களுடைய ஐக்கிய லெவல் வந்து பார்த்தாக்கா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகும். எதுக்காக அப்படின்னாக்கா நமக்கு சடனாக வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய மைண்ட் நம்மளோட பிரெயினுக்கு வந்து அதிகமாக ஒர்க் கொடுக்குற மாதிரி ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் ரிலாக்ஸ் எல்லாம் பார்த்தாக்கா ஸோ ரிலீஃப் ஆகிற டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ லைக் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்ப, ஸோ படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்போ, ஸோ இந்த மாதிரி கேம்லேயே நீங்கள் யூஸ்ஃபுல்லான கேம் பண்ணிங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மென்டலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங் ஆவீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் படிங். இதே மாதிரி அடுத்த நாள் மீட் பண்ணுவோம். டாடா, see you guys.